இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال الذي كانت عليهم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة الحق عند ملك فاجر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற, வருகை புரிய இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, நாளைய தினம் நம்முடைய நாடு முழுக்க இந்தியாவுடைய 80வது சுதந்திர தின விழா மிக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. 1947 இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றது. 79 ஆண்டுகள் நிறைவு பெற்று 80வது ஆண்டுடைய முதல் நாள் நாளைய தினம். அந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் நாட்டுடைய பிரதமரில் ஆரம்பித்து ஒவ்வொரு வட்ட செயலாளர் வரைக்கும் அவர்கள் தங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கான ஒரு அரசு விழாவாக அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற உள்ளது. அதை ஒட்டிய ஜும்மா என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவில் இந்திய சுதந்திரத்தை பற்றியும் இஸ்லாத்திற்குமான சம்பந்தம் என்ன, இஸ்லாமும் சுதந்திரம் என்ற கோணத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, இந்தியா சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் கடந்த இந்த காலகட்டத்தில் ஒரு மோசமான அரசியலின் பக்கம் இந்த இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் எந்தளவு ஒரு மக்களை பிரித்து ஒரு அரசியல் செய்தார்களோ அதைவிட மோசமான ஒரு அசிங்கமான அரசியல் இன்றைக்கு இந்திய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை மதங்களை வைத்து, மொழிகளை வைத்து, இனங்களாக, ஜாதிகளாக மக்களை பிரித்து அதன் மூலமாக ஆதாயங்கள் தேடி அதன் மூலமாக மட்டுமே நாட்டை ஆட்சியில் அமர்த்த முடியும், நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு மோசமான ஒரு குரூர மனப்பான்மை இன்றைக்கு அரசியல் தலைவர்களிடத்தில் நிரப்பமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுதானா என்று யோசிக்கின்ற அளவிற்கு இந்த இந்திய தேசம் சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல்களை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த இந்தியாவிற்கும் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஓடிவிட்ட இன்றைய இந்தியாவிற்கும் வித்தியாசங்கள் என்று பார்ப்பதை விட நிறைய ஒற்றுமைகளை சொல்லலாம் இல்லையா?
நிறைய ஒற்றுமையை இன்னைக்கு இந்திய தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பல சமயங்களில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற நிறைய தலைவர்கள் தன்னுடைய மேடைகளில் பேசுகிறார்கள், இந்தியா இன்னொரு சுதந்திர போருக்கு தயாராகிவிட்டது. இது மிகப்பெரிய வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடுமையான வார்த்தை. ஆங்கிலேயர்களின் அன்றைக்கு இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தனால அன்றைக்கு இந்தியர்களுக்கு சுதந்திர போரின் பக்கம் ஒரு தேவை இருந்தது. இன்றைக்கி என்ன சுதந்திர போர், இன்றைக்கி எதை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆனால் ஆங்கிலேயர்கள் எந்த திசையின் பக்கம் எப்படி நாட்டை வழிநடத்தினார்களோ அதே நிலையில்தான் இன்றைக்கு இந்தியாவில் பாசிச சக்தியும் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதனால ஜனநாயக தலைவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்துகிறார்கள். நல்லா பாருங்களேன், நிறைய ஒற்றுமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு ஜனநாயகம் பிரச்சனையாக இருந்தது, ஆங்கிலேயர்களுக்கும் ஜனநாயகம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு இந்தியாவிலே இந்திய மக்கள் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தான் இந்த நாட்டை ஆளுவோம், எங்களுக்கு கீழே தான், எங்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் இந்தியர்களாகிய நீங்கள் இருக்கிறீங்க. இந்த கான்செப்ட் அவன்கிட்ட மிகைத்திருந்தது. ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய பாசிசம் வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு அரசாட்சியின் பக்கம்தான் இவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர மக்களே, ஆரம்பமாக அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டால் நம்ம புரிதல் மிக இலகுவாக இருக்கும். அதாவது ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக வியாபாரத்திற்காக வந்தார்கள். அவர்களுக்கு வழி கொடுத்தவர்கள் இந்தியர்கள் தான். இந்தியாவை அன்றைக்கு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் அவர்கள் வழி கொடுத்தார்கள். அவர்களுக்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். உங்களுடைய ப்ராடக்டை பூரா இங்கே நீங்கள் அதாவது வியாபாரம் செய்வதற்காக ஒரு நல்ல களம் இந்தியாவில் இருக்குது என்பதாக வழிகளை திறந்து விட்டார்கள். ஒரு காலத்திற்கு பிறகு வியாபாரத்திற்கு வந்தோம் என்பதை மறந்து நாங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் எல்லாம் எங்களுடைய அடிமைகள் என்ற மனநிலை ஆங்கிலேயர்களுக்கு உருவான பிறகுதான் இந்த இந்திய சுதந்திர போர் என்பது ஆரம்பமாகிறது. அவன் வியாபாரியாக இருக்கிற வரைக்கும் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களுடைய ஊருக்கு வியாபாரத்துக்காக வந்த, வியாபாரம் செய்கிற, நிறைய முதலீடுகளை எங்களுடைய நாடுகளில் போடுற, இன்றைக்கி முதலீட்டர்கள் மாநாடுகள் நடக்குது இல்லையா? அது மாதிரி எங்களுடைய நாடுகளில் நீ முதலீடுகளை போடுற, வியாபாரம் செய்கிற, ப்ராடக்டை தயாரிக்கிற, உற்பத்தி செய்கிற, வியாபாரம் செய்கிற, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ நாங்கள் தான் எல்லாம், எங்களை மீறி ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் அரசியலை தீர்மானிப்பவர்கள் என்ற கட்டத்துக்கு நீ நகருகிறாயோ அப்போ தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. அங்கே தான் இந்தியர்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவு ஏற்படுகிறது. இப்போ இவன் நம்மள்கிட்ட வியாபாரியாக வந்து இன்றைக்கி இவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறான் என்ற சிந்தனை இந்தியர்களுக்கு மத்தியில் எப்போ வருகிறதோ அப்போ தான் என்ன ஏற்படுகிறது? இந்த விடுதலைக்கான தேவை, சுதந்திர போருக்கான தேவைகள் நகருகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த சமயத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்கள் இந்தியா முழுக்க மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து எல்லோரும் போராடி இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் இதில் முதல் அணியில் இருந்தவர்கள் முஸ்லீம்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய இந்த பாசிசம் இதை ஏற்க மறுக்கிறது. என்னுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இந்தியா மதசார்பற்ற நாடு என்பதை நீக்கி இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரா, இந்து நாடு என்பதை நிறுவனம். அப்போ நிறுவனம் என்றால் அவனுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், இந்தியாவில் இந்துக்களை தவிர்த்து மற்ற எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள், அவர் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் முஸ்லீம்கள் 14% விட அதிகமாக இருக்கிறோம். இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்ற அந்த கான்செப்டை மக்களுக்கு மத்தியில் விதைச்சாதான் இவன் விரும்புகின்ற அந்த இந்து ராஷ்டிராவை நிறுவ முடியும். நல்லா பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்துடைய செயல் திட்டம். இந்தியா மதசார்பற்ற நாடு என்பதை நீக்கிவிட்டு இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரா என்பதாக நிறுவனம். இது அவனுடைய கோல். அந்த கோலுக்கு தடையாக இருப்பவர்கள் முஸ்லீம்கள். ஏன்னா இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் கூட இதை அங்கீகரித்தார். ஆங்கிலேயர்கள் கூட இந்தியாவில் ஜனநாயகத்தை எதிர்த்தானே தவிர மதத்தில் அவன் கையை வைக்கவே இல்லை. அவன் பெரும்பாலும் எல்லா மதத்தினர்களையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்த்தார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் எல்லாமே அடிமைகள்.
நீ இந்துவாக இரு, கிறிஸ்தவனாக இரு, முஸ்லீமாக இரு, பௌத்தனாக இரு, சைவமாக, எந்த கொள்கையை வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இந்தியன், எனக்கான அடிமை என்ற கான்செப்ட் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தார்களோ அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துக்கிட்டாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆங்கிலேயர்களுக்கும் இன்றைக்கு பாசிசவாசிகளுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமைன்னு சொன்னால், அவன் இந்தியர்களை எப்படி பார்த்தானோ அது மாதிரி தான் இன்றைக்கு பாசிசம் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை பார்க்கிறார்கள். ஒரு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறாங்களே, சிறுபான்மை மக்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமைகளை நீக்கிறணும் என்று பேசுகிறாங்களே. சிறுபான்மை மக்களுக்கு எல்லா உரிமைகளும் உடையதில்ல. நாமளா பார்த்து பெரும்பான்மை மக்கள் என்ன உரிமைகளை கொடுக்கிறோமோ அந்த உரிமைகளை தான் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். அவங்களுக்கு நம்மளை மாதிரி எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு கிடையாது என்றெல்லாம் இவர்கள் இந்த கான்செப்டில் தான் பேசுகிறாங்க. ஹைரு, அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவை இந்து ராஷ்டிரா என்று நிறுவ வேண்டும் என்றால் அப்போது இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். இதை வலியுறுத்த வேண்டும் என்றால் இந்திய சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்கள் அளப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார்கள். அப்போ அந்த வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்யணும். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கி அரசியல் ரீதியாக அறிவியல் படிக்கிறீங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, வரலாறுகள் படிக்கிறீங்களே, இது எல்லாத்திலேயுமே பெரும்பாலும் முஸ்லீம்கள் தூக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது இவர்கள் விரும்புகின்ற தலைவர்கள் எல்லாம் இந்தியாவிற்காக போராடியதாகவும், முஸ்லீம் தலைவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் அது சுதந்திர போராட்டம் அல்ல, அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடினார்கள் என்ற கான்செப்டை விதைக்கிறாங்க. இவங்க இந்தியாவுக்காக போராடல. நீங்கள் சிராஜு தௌலாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஹைதர் அலி எடுத்துக்கொள்ளுங்க, பகதூர் ஷாவை எடுத்துக்கொள்ளுங்க, திப்பு சுல்தானை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எல்லா தலைவர்களுமே எல்லா அரசர்களுமே இந்தியா இவருக்காக மட்டும் போராடலை, அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளணும் என்பதற்காக போராடினார்கள் என்ற இந்த விஷமத்தனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை நோக்கி நகர்கிறது என்றால் இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த மக்களுக்கு மத்தியில் நிறுவுவதற்காக இவர்கள் செய்கின்ற செயல் திட்டம். அருமையான சகோதரர் மக்களே, ஆனால் சத்தியம் என்ன, உண்மை என்ன என்பதை முதல்ல நாம் விளங்கணும். அவன் கூக்குரல் கத்திக்கிட்டே இருக்கிறான், முஸ்லீம்களுக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் முதல்ல வரலாறுகளை நாம் படிக்கணும். நம்முடைய தலைமுறைகளுக்கு இந்த வரலாறுகளை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்த காலங்கள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் மோசமாக செல்வதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். 1857களுக்கு பிறகு தான் இந்தியாவுடைய சுதந்திர வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த அறிவியல் புத்தகங்கள், சமூக அறிவியல் புத்தகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியில் எடுத்து போட்டாலும் பெரும்பாலும் 1857க்கு பிறகு உண்டான காலகட்டம், அதற்கு பிறகு உண்டான சுதந்திர போராட்டம் சுமார் 90 வருடங்கள், 1857லிருந்து 1947 வரைக்கும் இந்த 90 ஆண்டு காலங்களுடைய வரலாறுகள் தான், சுதந்திர போர்கள் தான், விடுதலை போர்கள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த போராட்டங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கணும், இந்திய சுதந்திர போரை 2 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். காலக்கெடுன்னு பார்த்தா 1757லிருந்து 1857 வரைக்கும் ஒரு 100 ஆண்டுகள் ஒரு பிரிவாகவும், 857லிருந்து 947 வரைக்கும் 90 ஆண்டுகள் இரண்டாவது பாகமாக பிரிக்கிறார்கள். முதல் பாகம் 100 ஆண்டுகள் முழுக்க ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான். இந்த சீனில் முஸ்லீம் அல்லாத வேறு யாருமே இதில் சம்பந்தமே படலை. நம்ம தெளிவாக சொல்லலாம், எல்லா ஆதாரங்களும் நம்ம இடத்துல இருக்கிறது. நீங்கள் எந்த அறிவியல், எந்த வரலாற்று குற்றங்களை புரட்டினாலும் 857க்கு முன்பாக முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கற்களை கூட நகர்த்தியதாக செய்தி கிடையாது. முழுக்க 1730-20 ஹைதர் அலியில் ஆரம்பித்து அதற்கு பிறகு வங்கதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சிராஜு தௌலாவாக இருக்கட்டும், ஹைதர் அலிக்கு அடுத்து இருந்த திப்பு சுல்தானாக இருக்கட்டும், பகதூர் ஷா, பர்மாவை தலைமையாக கொண்ட பகதூர் ஷாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே 1857களுக்கு முன்பாகவே மிக கடுமையாக எதிர்த்தவர்கள். பிளாசி போரின் மூலமாக 4 முறை ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தவர்கள் முஸ்லீம்கள். இவர்களுக்கு முன்னமே தெரிந்து விட்டது, இவன் வெறுமன வியாபாரியாக மட்டும் உள்ள வரல,
இவனுடைய நடவடிக்கை வெறும் வியாபாரியாக எனக்கு தெரியல. இவன் வியாபாரத்தை தாண்டி இந்த நாட்டுடைய வளங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய கான்செப்ட் முழுக்க நாம தான் எல்லாம், இந்தியர்கள் முழுக்க நமக்கான அடிமைகள், இவர்களெல்லாம் என்னுடைய ஸ்லேவ்ஸ் என்ற மைண்ட் செட்டு அவனுக்கு இருக்கிறது என்பதை முதல்ல கணித்தவர்கள் முஸ்லிம்கள். இதுதான் அடிப்படை. இந்தியாவுடைய சுதந்திரத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது 1757 857 100 ஆண்டு காலங்கள். இந்த 100 ஆண்டு காலங்கள் முழுக்க ஆங்கிலேயர்கள் எரித்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான். முஸ்லீம்கள் பெருவாரி எதிர்த்தார்கள் என்று கூட சொல்ல முடியாதீங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் எதிர்த்தாங்க, முஸ்லீம்கள் அதிகமாக எதிர்த்தாங்க என்பது கிடையாது. முஸ்லீம்கள் மட்டும்தான் எதிர்த்தார்கள். 857க்கு முன்பாக நீங்கள் வரலாற்று பாருங்களேன், வரலாற்று புத்தகங்களை புரட்டி பாருங்களேன். 1857க்கு முன்பாக இந்தியாவுடைய சுதந்திர போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், என்னவெல்லாம் போர்கள் நடந்திருந்தது, எந்த தலைவர்கள்லாம் இருந்தார்கள். இன்னைக்கு நாம பாராட்டுகின்ற பேசுகின்ற எல்லா தலைவர்களுமே 900க்கு பிறகு வந்தவர்கள் இல்லையா? சீனில் மகாத்மா காந்தி வந்ததை கிட்டத்தட்ட 1917க்கு பிறகு. 1917க்கு பிறகு மகாத்மாவை அடையாளப்படுத்தியதே அருமையான சகோதர பெருமக்களே ஒரு முஸ்லீம். அப்துல் அசீஸ் தஹலவி என்பவர் தான் முதல்ல மகாத்மா காந்தியை டெல்லியில் வைத்து அறிமுகப்படுத்துகிறார். இவருடைய தலைமையில் நம்ம போராடலாம், ஃபாரிஸ்ட் இங்கிலாந்து சென்று ஃபாரிஸ்ட் பட்டம் பெற்று வந்திருக்கிறார் என்பதாக இவரை முன்னிறுத்தியவர் ஒரு முஸ்லீம். இதுவெல்லாம் 1917களுக்கு பிறகு நடந்தது. நாம் பேசுகின்ற செய்திகள் பெரும்பாலும் அங்கிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1800களில் நடைபெற்ற போர்கள், 1700களில் நடைபெற்ற போர்கள். அப்பொழுதே முஸ்லீம்கள் கழித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய நடவடிக்கை தெரியும். ஒரு உள்ள வரானா இவன் எந்த கான்செப்டில் வருகிறான், ஒரு வியாபாரியாக வருகிறானா அல்லது நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்காக, நம்மை திருடுவதற்காக, நம்மை அடக்குவதற்காக வருகிறானா என்ற கான்செப்ட் ஆரம்பத்திலே அவர்களுக்கு புரிந்திருந்தது. நம்ம பாசிசத்துடைய தலைவராக சாவர்கர்னு பார்க்கிறோம் இல்லையா? இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், எரிமலை என்ற புத்தகம். அந்த எரிமலை என்ற புத்தகத்தில் இவர் பதிவு செய்திருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், முஸ்லீம்களை போன்று 1800களுக்கு முன்பாக, 1857களுக்கு முன்பாக முஸ்லீம்களை போன்று ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் ஒருவருமே கிடையாது. முஸ்லீம்களை மாதிரி ஆங்கிலேயர்களை யாரும் எதிர்த்தது கிடையாது. அவ்வளவு கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்பதாக பதிவு செய்கிறார். 1730களிலேயே பிளாசி போரின் மூலமாக 4 முறை ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் வங்கத்து சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சிராஜு தௌலா என்பவர். 1730களுக்கு பிறகு 800களும் கூட ஆரம்பிக்கலை, 30களிலேயே திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் மைசூர் போரின் மூலமாக கிட்டத்தட்ட 5 முறை விரட்டி அடித்திருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் திப்பு சுல்தான் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. திப்பு சுல்தான் இறந்த பிறகு திப்பு சுல்தானுடைய பிணத்தில் காலை வைத்து ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை இந்தியா இஸ் அவர்ஸ். அவன் அப்போ தான் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான். திப்பு சுல்தான் இருக்கிற வரைக்கும் அவனுடைய நாவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலை. இந்தியா எங்களுக்கானது என்ற வார்த்தையை அவன் சொல்ல விடல, சொல்வதற்குண்டான தைரியம் அவனுக்கு வரலை. எப்போ திப்பு சுல்தான் வஃபா இறக்கிறாரோ, திப்பு சுல்தானுடைய சடலத்திலே கால் வைத்து அவன் சொன்னான், இனி இந்தியா எங்களுடையது, எங்களிடமிருந்து இந்தியாவை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. அவன் என்ன சொல்ல வரான் அந்த விஷயத்தின் மூலமாக, இந்த சடலம் திப்பு சுல்தானை போன்று இந்தியாவிற்காக வேண்டி எங்களை தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒருவரும் இனி இந்தியாவில் இருக்க போகிறது கிடையாது. எனவே இந்தியா இது எங்களுடைய என்ற வார்த்தையை அவன் சொல்வதற்கு திப்பு சுல்தானுடைய மரணம் தான் காரணமாக இருந்தது. திப்பு சுல்தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தலை. காந்தியடிகள் நம்ம சொல்கிறோம் தேசத்துடைய தந்தை, தேசப்பிதா, அவருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் 1700களிலேயே திப்பு சுல்தானுடைய தலைமையிலேயே இந்தியாவுடைய ஏனைய அரசியல் ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தால் சுமார் 100 வருடங்களுக்கு முன்பே இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கும். அவருடைய வார்த்தை, மகாத்மாவுடைய காந்தியர்களுடைய வார்த்தை. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் திப்பு சுல்தானுடைய தலைமையில் இந்தியர்கள் ஓரணியில் இருந்திருந்தால், இந்தியாவுடைய தலைவர்கள் ஓரணியில் இருந்திருந்தால், இந்தியாவுடைய மாகாணங்களுடைய அரசர்கள் ஓரணியில் இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா சுதந்திரம் பெற்று இருக்கும். அன்றைக்கு இந்திய தலைவர்கள் தவறு விட்டு விட்டார்கள். இந்திய சுதந்திரம் 100 ஆண்டுகள் பின்தங்கிவிட்டது என்கிறார். இந்தியாவுடைய சுதந்திரம் 100 ஆண்டுகள் பின்தங்கியதற்கான காரணம் திப்பு சுல்தானுடைய தலைமையை ஏற்காது என்பதாக பதிவு செய்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, கிதாபில் எழுதுவாங்க, அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது திப்பு சுல்தான் வருகிறான் என்று பயமுறுத்தி ஊட்டுவார்கள்.
இன்னைக்கு பூச்சாண்டி வரான், 3 கண்ணை வரான்னு பிள்ளைகளை ஊட்டுற மாதிரி அவனுடைய இரத்தத்தில் ஊறி இருந்தது திப்பு சுல்தானை பற்றிய பயம். ஹைதர் அலியை பற்றி திப்பு சுல்தானிய பயம் இருக்கிறது, அவனுடைய இரத்தத்தில் ஊறி இருந்தது. அவனுடைய பிள்ளைகளுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு கருவியாக திப்பு சுல்தானை பயன்படுத்தினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்றுதான் பகதூர் ஷா 1800 ஆரம்பங்களில் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அதை தொடர்ந்து நம்ம 2வது சுதந்திர போர்னு பார்க்கும் பொழுது 1857 1947 ஒரு 90 ஆண்டு காலங்கள், அதிலும் முஸ்லீம்கள் மிக கடுமையாக தன்னுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக முன்னிலையில் இருந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை நம்ம அடைய வேண்டும் என்றால் ஒரு 3 செய்திகளை நம்ம பயன்படுத்தணும். 3 விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும். முதலாவது முஸ்லீம்களுடைய உலமாக்களை நம்ம கருவறுக்கணும். உலமாக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இந்தியாவை அடைய முடியாது. இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை நம்ம அடக்க முடியாது. விடுதலை போர் மிக வேகமாக கிளர்ச்சி இருக்கிறது. எல்லா பகுதிகளிலுமே முன்னணியில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள் ஏன் முன்னணியில் இருக்கிறார்கள் என்றால் இவருடைய பள்ளிவாசல்களில் கூட இதை பற்றி பேசப்படுகிறது. ஜும்மா உரைகள் முழுக்க இந்தியாவுடைய சுதந்திர போரை மையப்படுத்தி மட்டுமே பேசப்பட்டது. அன்றைக்கு இருக்கக்கூடிய வேறு கோயில்களிலேயோ சர்ச்சுகளிலேயோ இது பேசப்படலை. இன்றைக்கும் இந்தியாவுடைய ஃபாசிசம் என்ன பேசுகிறீங்கன்னா, பள்ளிவாசல்களை நீங்கள் ஏன் அரசியல் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொடுக்குறீங்க, முஸ்லீம்கள் உங்கள் வராங்க, நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளை பேசுங்க, அவன் யாருக்கு விரும்புகிறான ஓட்டு போடட்டும், யாரை விரும்புகிறான தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும், நீங்கள் ஏங்க ஜும்மாவில் இதை பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா? ஃபாசிசம் இதைத்தான் அன்றைக்கு ஆங்கிலேயர்களும் செய்தார்கள். ஏன்னா ஜும்மா உரை முழுக்க சுதந்திர போரை மையப்படுத்தி மட்டுமே பேசப்பட்டது. உலமாக்கள் மக்களை வழிநடத்துகிறார்கள். இவர் உலமாக்களை வெளியாக்குகின்ற மதரசாக்கள் உலமாக்களை வெளியாக்குகிறது. மதரசாக்களிலிருந்து ஃபத்துவாக்கள் வெளியேறுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஃபத்துவாக்கள். அன்றைக்கு தேவபந்தில் மட்டும் சுமார் 24 ஃபத்துவாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளியானது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 24 ஃபத்துவாக்கள். ஆங்கிலம் படிப்பதை ஹராம் என்று ஃபத்துவா எழுதியவர்கள் முஸ்லீம்கள். வேறு எந்த சமுதாயமும் அன்றைக்கு இவ்வளவு தீவிரமாக இறங்கியதாக நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு இந்த ஃபத்துவாக்கள் எல்லாம் ஒரு காரணமாக இன்றைக்கு அரசியலில் எழுதப்படுகிறது இல்லையா? 24 ஃபத்துவாக்கள் முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஃபத்துவா மார்க்க தீர்ப்புகள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்பதாக பேசப்படுகிறது. கதர் ஆடைகளை மட்டும்தான் அணியணும், ஆங்கிலேயர்களுடைய ஆடைகளை அணியக்கூடாது. திருமண தம்பதிகள் கதர் ஆடைகள் உடுத்தினால் மட்டும்தான் உலமாக்கள் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கணும். ஆங்கில கதர் ஆடை அல்லாத, இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற கதர் ஆடை அல்லாத வேறு ஆடைகள் அணிவிக்க அந்த மணமகளோ அணிந்திருந்தால் அவருடைய திருமணத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியவர்கள், ஃபத்துவா கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள், மதரசாக்கள். இது மாதிரி ஃபத்துவாக்கள் வெளியேறுகிறது. இதை தடுக்கணும். உலமாக்கள் வழிநடத்துகிறார்கள், அதை தடுக்கணும். குரான் பிரதிகள் அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருந்தது. குரானில் ஜிஹாது சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறது. அன்றைக்கு உலமாக்கள் ஜிஹாது சம்பந்தமான வாசகங்கள் எல்லாம் ஓதி காட்டி மக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திசை திருப்புகிறார்கள். அதனால் குரான் அழிக்கணும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சிகள் செய்யப்பட்டது. கிதாபுகள் எழுதுகிறாங்க, 1864 1867 ஒரு 3 வருஷத்தில் மட்டுமே சுமார் 3 லட்சம் குரான் பிரதிநிதிகள் எரிக்கப்பட்டது. குரான் இன்னைக்கு நல்லா பாருங்களேன், அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எந்த குரான் மிகப்பெரிய ஒரு கசப்பாக இருந்ததோ அதைத்தான் இன்றைக்கு ஃபாசிசத்துக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களுக்கு மதரசா ஒரு மோசமான மதரசா என்றால் அவர்கள் அலர்ஜியாக இருந்தது. குரான் என்பது அலர்ஜியாக இருந்தது. ஜும்மா உரை என்பது அலர்ஜியாக இருந்தது. மதகுருமாக்கள் உலமாக்கள் அவர்களுக்கு அலர்ஜியாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கும் செயல்படுத்துகிறார்கள். இந்தியாவிலிருந்து மதரசா என்ற வார்த்தையை நீக்கிறோம். ஒரு முதலமைச்சர் பேசுகிறார், அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பேசுகிறார், மதரசாவை இல்லாமல் ஆக்குவோம், மதரசா இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை நாங்கள் மாற்றுவோம் என்றெல்லாம் பேசுகிறார். என்ன பிரச்சனை? ஏன் இவர்களை மதரசாவை எதிர்க்கிறார்கள், உலமாக்களை எதிர்க்கிறார்கள்? மதகுருமார்களின் பின்னால் நீங்கள் செல்லாதீங்க, அவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் தான் ஷரியத்தை சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும் என்று சொல்கிறார்கள், எது ஹலால் எது ஹராம் என்று சொல்கிறார்கள், ஷிர்க் எது சரி எது என்று சொல்கிறார்கள். இதுவெல்லாம் இவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, சுமார் 3 ஆண்டுகளில் மட்டுமே 3 லட்சம் குரான் பிரதிகள் கொளுத்தப்பட்டது. 40,000 ஆலிம்கள் கொல்லப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள்.
அந்த 3 வருஷத்தில் மட்டும் 40,000 ஆலிம்கள் தூக்கிடப்பட்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு விரிவாக கிடைக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இறுதியாக நான் தலைப்போடு சம்பந்தப்பட்ட 2-3 செய்திகளை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸோ இவ்வளவு முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருமே ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். சில சமயத்தை சேர்ந்தவர்கள், சில கொள்கையை சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக அவருடைய அவையில் அமர்ந்திருக்கிற அளவிற்கு அவர்கள் சில சமய தலைவர்கள் கூட அவ்வளவு ஆங்கிலேயர்களோடு சாஃப்டாக டீல் பண்ணும் பொழுது முஸ்லீம்கள் மட்டும் ஏன் எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்கள் என்றால், இஸ்லாத்துடைய அடிப்படை அந்த கான்செப்டில் உண்டானது. இஸ்லாத்துடைய அடிப்படையே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு விளக்கமே அல்லாஹ் மட்டும்தான் எனக்கான எஜமானன், அல்லாஹ் மட்டும்தான் எனக்கான படைப்பாளன், அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு மட்டுமே நான் சஜிதா செய்ய முடியும். அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் சஜிதா செய்வதை இந்த இஸ்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த கான்செப்ட் தான் முஸ்லீம்களை இந்திய சுதந்திரத்தின் பக்கம் வேகமாக உந்தியது, வேகமாக தள்ளியது. முஸ்லீம்கள் சதவிகிதத்தை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கான பின்னணி என்ன? மற்ற மத தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது உலமாக்கள் மட்டும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி மக்களை வழிநடத்தியதற்கான காரணம் என்ன? ஜும்மாவுடைய உரைகளிலே சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கான தேவை என்ன? இது எல்லாமே கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிபணிவோம், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நீ எங்களுக்கு ஆட்சியாளராக இருப்பது பிரச்சனை இல்லை, எப்போ எங்களுக்கு நீ எஜமானனாக மாறி நான் சொல்றது பூரா நீ செய்யணும் என்ற இடத்துக்கு நகர்கிறாயோ அப்போ நான் உங்களுக்கு கட்டுப்பட முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய பேஸ். குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. நீங்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக உருவான பிறகு, பிரகடனப்படுத்திய பிறகு ரசூலுல்லாவை முழுமையாக பெரும்பாலும் ஏற்றிருந்தவர்கள் அன்றைக்கு அரபுகளில் அடிமைகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை முறைக்கு எதிராக ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக பேசினார்கள். அன்றைக்கு அரபியர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய எரிச்சலாகவும் இருந்தது. நீங்கள் குர்ஆனுடைய சில சூறாக்களுடைய தர்ஜுமாக்களை எடுத்து பார்க்கும் பொழுது முஹம்மதை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் முஹம்மதோடு அடிமைகள் இருக்கிறார்கள், அது எங்களுக்கு பிரச்சனை. யாரை நாங்கள் அடிமையாக நடத்தி கொண்டு இருக்கிறோமோ அவர்களை எங்களோடு சமமாக முகமது அமர வைக்கிறார், அது எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கென்று தனி மரியாதையை கொடுத்து அடிமைகளை எங்களுக்கு கீழே வச்சிருந்தா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று கூட அன்றைக்கு மக்காவுடைய தலைவர்கள் பேசிய வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையே, இஸ்லாத்துடைய பேஸே நான் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமை. என்னை அடிமையாக நடத்துவது, என்னை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி, அந்த வல்லமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். நீ எனக்கு ஆட்சியாளனாக இருந்து போ, அதனால் என்னை நீ தீர்மானிக்க முடியாது, என்னுடைய கொள்கையில் நீ தலையிட முடியாது என்பதுதான் அன்றைக்கு இஸ்லாத்துடைய பேஸு. அதை நோக்கி தான் அன்றைக்கு இந்தியாவுடைய தலைவர்கள் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த வந்தே மாதரமும் இதை நோக்கி தான். சில நாட்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக மக்களவையில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக அங்கீகரிக்கணும். தேசிய கீதம் ஒன்று இன்று இருக்கிறது, தேசிய பாடலாக அங்கீகரிக்கணும். தேசிய கீதத்திற்கு நிகரான மரியாதை வந்தே மாதரம் பாடலுக்கும் நீங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது வெற்றியும் பெற்றுவிட்டது. அதில் எல்லா அரசு அலுவலகங்களிலும், எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடப்பட்டாக வேண்டும். வந்தே மாதரம் பாடப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அவமரியாதை செய்பவர்களுக்கு கிரிமினல் குற்றம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்பதாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களே. இதுவெல்லாம் இதே கான்செப்ட் தான். முஸ்லீம்கள் வந்தே மாதத்தை ஏன் எதிர்க்கிறோம் இல்லையா? தேசிய கீதத்தை பாடுகின்ற முஸ்லீம்களால் வந்தே மாதரத்தை பாடுவதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நாட்டை நாங்கள் வணங்க மாட்டோம். நேசிப்பது என்பது வேற, வணங்குறது என்பது வேற. வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். வணக்கம் என்பது, வணங்குதல் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அல்லாஹ் அல்லாத நீ யாரை முன்னிறுத்தினாலும் அவரை நாங்கள் வணங்க மாட்டோம். வந்தே மாதரத்துடைய அந்த வார்த்தையுடைய பின்னணி என்ன? தாய் நாட்டை நாங்கள் வணங்குகிறோம். ஒரு பெண்மணியாக இந்த நாட்டை கற்பனை பண்ணி இந்த தாய் நாட்டுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்பதுதான். அருமையான சகோதர பெருமக்களே, நல்ல விளங்கி கொள்ளுங்க. முஸ்லீம்களாகிய நாம் தாயை கூட நாங்கள் வணங்க மாட்டோம். கடந்த வாரங்களில் கூட தாயுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசினோம், தாய் தந்தையுடைய முக்கியத்துவத்தை பேசினோம். அல்லாஹ்விற்கு அடுத்த இடத்தில் அல்லாஹு தஆலா தாய் தந்தையரை பற்றி பேசுகிறான். ஆனால் அந்த தாய் தந்தையரை கூட வணங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நேசிப்போம்,
அவர்களுக்கு கட்டுப்படுவோம். என்னை பெற்ற தாயாக இருந்தாலும் அவருடைய காலடியில் தான் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று இருந்தாலும் அவளை வணங்குவதற்கு எனக்கு அனுமதி இல்லை, இல்லையா? ரசூலுல்லாவை நம்ம கிட்டத்தட்ட நமக்கான தூதராக நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அந்த ரசூலுல்லாவை எங்காவது வணங்குகிறோமா? எங்காவது ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்ததாக, ரசூலுல்லாவை வணங்குவதாக வாசங்கள் இருக்கிறதா? கிடையாது. அல்லாஹ்விற்கு அடுத்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தாலும் இவர் எங்களுக்கான தலைவர், இவர் அல்லாஹ் எங்களுக்கான இறைவன். ரசூலுல்லாவை தலைவரோடு நாங்கள் முடித்துக்கொள்வோமே தவிர இறைவனிடத்துக்கு கொண்டு போக மாட்டோம், வணங்க மாட்டோம். அதே போன்றுதான் எங்களுடைய தாய்க்கும் எங்களுடைய தாய் நாட்டிற்கும் நாங்கள் நேசிப்போம், அவர்களை பிரியப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதுதான் இந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். இது அவர்களுக்கு நன்றாக தெரியும். முஸ்லீம்கள் என்ன ஆனாலும் இந்த கொள்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தோம் இதை சட்டமாக கொண்டு வந்ததற்கான காரணம் இதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். வந்தே மாதரத்தின் மீது இவனுக்கு எந்த பெரிய ஈடுபாடும் கிடையாது. இந்த வந்தே மாதரத்தை பாட்டிலே கொண்டு வந்ததற்கான காரணம் நிச்சயமாக உலமாக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவனுக்கு தெரியும் இந்தியாவுடைய உலமாக்கள் இந்த வந்தே மாதரத்துடைய பாடலை அனுமதிக்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் பாடுவதற்கு இவர்கள் விட மாட்டார்கள். மதரசாவிலிருந்து வரக்கூடிய ஃபத்வாக்கள் வந்தே மாதரத்துக்கு எதிராக இருக்கும். இப்போ முஸ்லீம்கள் எல்லாருமே தேசிய பாடலுக்கு எதிராக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே எவ்வளவுதான் இந்த இந்தியாவில் சுகங்கள் அனுபவித்தாலும் இவர்கள் முழுக்க இவர்களுக்கு அண்டை நாடான பாகிஸ்தானிய சிந்தனை தான் இவர்களுக்கு நிரம்பி இருக்கிறது என்பதை பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலே நிலையை நிறுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாம். இதெல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தானோ, மக்களை பிளவுபடுத்தி பிரிவுவாத அரசியலை கையில் எடுத்தானோ, அதே பிளவுவாத அரசியலை, பிரிவு அரசியலை, மதத்தை வைத்துண்டான அரசியலைத்தான் இன்றைக்கு ஃபாசிசம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே தான் ஆங்கிலேயர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபாசிச அரசுக்கும் மத்தியில் உண்டான ஒற்றுமைகள்னு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் முஸ்லீம்களாகிய நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் நமக்கான ஒரே இறைவன். அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் நமக்கு எஜமானனாக இருப்பதற்கும் அனுமதி இல்லை. நம்ம யாரும் யாருடைய அடிமைகளும் அல்ல. நம்மை அடிமைப்படுத்துவதற்கான வல்லமையோ சக்தியோ அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையை தான் அன்றைக்கு சுதந்திர போரில் உலமாக்கள் நிறுவினார்கள், விதைத்தார்கள் என்பதை அருமையான சகோதர மக்களை இந்த வரலாற்று செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்திய சுதந்திர போரில் முஸ்லீம்களுடைய பங்களிப்புகளை நிறைய நம்ம முதல்ல படிக்கணும். படித்ததோடு மட்டும் முடித்து கொள்ளாமல் நம்முடைய சந்ததிகளுக்கு இதை கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த நல்ல நசீபை தந்து அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த ஷரியத்தை எந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினார்களோ அதை முழுமையாக பின்பற்றுவதற்கும் அதன் மூலமாக மறுமை நாளில் அல்லாஹுடைய பிரியத்திற்கும் நேசத்திற்கும் ஆளாகக்கூடிய நல்ல நசீபை ரபுல் ஆலமீன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரத் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.